இந்த காலங்களிலே வந்து நம்ம வந்து தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும். தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அதாவது இது இந்த தக்பீரை பொறுத்தவரையில் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாளில் இருந்து அய்யாமு தஷ்ரீக் 13 மக்ரிப் அஸ்ர் வரை, மக்ரிபுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அஸ்ர் வரை வந்து நம்ம தக்பீர் சொல்ல வேண்டும். இது ரெண்டு வகையாக பிரிப்பார்கள் அறிஞர்கள். தக்பீர் அல் முத்லக், தக்பீர் அல் முக்கையத். தக்பீர் முத்லக்னா எல்லா இடத்திலையும் பொதுவாக சொல்லக்கூடியது. அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாளில் இருந்து நாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் சந்திக்கு போனா சொல்லலாம். அது நாம் தனித்தனி தான் சொல்லிக் கொள்ளலாம். இது கூட்டா சொல்றதில்ல, தனித்தனி எல்லாரும் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப எனவே இது பொதுவாக இந்த 10 நாட்களையும் சொல்லப்பட வேண்டிய தக்பீர். அதனால தான் வந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வந்து சஹீஹ் புகாரியுடைய 969வது செய்தி, அதற்கு மேலால் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள் முஅல்லகாக. ஆனால் இது வேற வழியில வந்து அபூபக்கர் ஹல்லால் ரஹிமஹுல்லாஹ் இஸ்னாத் சஹீஹா இந்த செய்தியை பூர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தைக்கு போனால் தக்பீர் சத்தமாக சொல்வார்கள். அதை கேட்டு எல்லா சஹாபாக்களும் தக்பீர் சொல்வார்கள். ஒன்றா அல்ல, அவங்க தனித்தனியாக சொல்லிக் கொள்வார்கள். அப்ப எனவே இப்படி தக்பீர் சொல்வது என்பது தனித்தனியாக தக்பீர் சொல்வது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மினாவுடைய அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் அது மாதிரி இந்த மினா என்ற இடத்துல அவங்க வந்து அதிகமாக தக்பீர் சொல்வார்கள். அப்படியே மினா என்ற பகுதியை தக்பீரால முழங்கும் என்பதாக, இடி இடிச்ச மாதிரி சத்தம் கேட்கும் என்பதாக சஹீஹான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அப்ப எனவே இந்த காலங்களில் தக்பீர் அல் முத்லக், தக்பீர் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்னது அந்த புகாரியினுடைய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி வந்து நிறைய சஹாபாக்களை தொட்டு வந்திருக்கிறது, நிறைய சஹாபாக்கள். அப்ப எனவே இப்படி நாம் தக்பீர் அதிகமாக வந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய தக்பீர் அல் முத்லக்.